ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போதான் இந்த யூடியூப் தளத்தை முதலாக பார்க்குறீங்கன்னா படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட சுட பார்வையிட முடியும். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் 2008ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் எந்தெந்த அணிகள் கிண்ணத்தை முத்தமிட்டிருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். அதற்கு முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குதேன், விடை தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் ஏலம் நடைபெற்று முடிந்துள்ளது. அதில் எந்த வீரர் அதிக தொகை ஏலத்திற்கு போயுள்ளார், அவர் எந்த அணியினால் வாங்கப்பட்டிருக்கின்றார், அவர் போன ஏலத்தொகை என்ன, அவர் விற்கப்பட்ட ஏலத்தொகை என்ன என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுகின்ற 3 பெயரை தெரிவு செய்து அடுத்த வீடியோவில் அவர்களின் பெயர் வாசிக்கப்படும். வாங்க இன்றைய வீடியோவை டக் டக் டக்னு பார்த்துட்டு வந்துடுவோம். 2008ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கிய வருடம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி என்ன செஞ்சிச்சுன்னா கிண்ணத்தை வென்றுட்டு நாங்கள் தான் ஐபிஎல்ல கிங்டு நிரூபிச்சிச்சு. ஆனால் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு காலப்பகுதி வரையிலும் இன்னும் ஐபிஎல் கிண்ணத்தை வெல்லவே இல்லை. அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு டெக்கான் சார்ஜர்ஸ் அணி ஐபிஎல் கப்பை முத்தமிட்டுச்சு. அதுக்கு பிறகு என்ட்ரி கொடுத்தது 2010ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நாங்கள் தாண்டா இனி ஐபிஎல் போட்டிகளில் கப்பை வின் பண்ண போகிறோம், வேற யாராலும் வின் பண்ண முடியாதாண்டு சத்தமிட்டு கூறி 2011ஆம் ஆண்டு ஐபிஎல் கிண்ணத்தையும் கைப்பற்றிச்சு சிஎஸ்கே அணி. அதுக்கு பிறகு 3வது ஆளா என்ட்ரி கொடுத்த தனது முதலாவது ஐபிஎல் கிண்ணத்தை ஜெயிச்சிச்சு கேகேஆர் அணி 2012ஆம் ஆண்டில். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் அணி தலைவர் பதவியிலிருந்து விலக புரண்டி கிரிக்கெட்டின் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் கூற, அதுக்கு பிறகு இனி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தலைமை தாங்குவதற்காக வேண்டி ரோஹித் சர்மாவை அழைச்சிட்டு கேப்டன் பதவியை கொடுத்தாரு சச்சின் டெண்டுல்கர். முதலாவது தலைமையேற்று வந்த அந்த தொடரில் 2013ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் கப்பை வாங்கி கொடுத்தார் எம்ஐ டீமுக்கு ரோஹித் சர்மா. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே பார்த்துட்டு இருக்கீங்க? வெட்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்போதான் நான் போடக்கூடிய காணொலியில் உங்களுக்கு சுட சுட பார்வையிட முடியும். சரி, மீண்டும் 2014ஆம் ஆண்டு மீண்டும் குறுக்க வந்தாண்டா கௌசிக் மாறி மீண்டும் 2வது முறை கப்பை வின் பண்ணுச்சு கேகேஆர் அணி. இதுக்கு பிறகு நான் தாண்டா எம்ஐ டீம் கேப்டன், கப்பும் எம்ஐ டீமுக்கு தாண்டா 2வது ஐபிஎல் கப்பையும் 2015ஆம் ஆண்டு எம்ஐ அணி கைப்பற்றியது ரோஹித் சர்மா தலைமையில். சரி, 2016ஆம் ஆண்டு ஐபிஎல் கப் யாரு வின் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா எஸ்ஆர்எச் அணி ஐபிஎல் கிண்ணத்தை டேவிட் ஓனர் தலைமையில் வின் பண்ணிச்சு 2016ஆம் ஆண்டு. 2017ஆம் ஆண்டு மீண்டும் என்ன செஞ்சிச்சுன்னா கடப்பாறை டீம் ஒன்று மீண்டும் கப்பை வின் பண்ணிச்சு. அதுதான் எம்ஐ டீம் 3வது முறை கப்பை வின் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா 2018ஆம் ஆண்டு எனக்கு பின்னால் தான் நீ முதலாவது கப்பை வாங்கினாய், ஆனால் இன்றைக்கு என்னோட கூட கப்பை வச்சிருக்கிறியே, நான் இனி உன்னை கப்பை வாங்க விட மாட்டேன்னு வந்துச்சு சிஎஸ்கே எம்எஸ் தோனி தலைமையிலான அணி. 2018ஆம் ஆண்டு கிண்ணத்தை கைப்பற்றியதோடு 3 முறை என்கின்ற சாதனையை சரி சமன் செய்தது. டேய் சிஎஸ்கே, என்னையடா முந்திட்டு போறாய், நான் இனி உன்னை முந்த விட மாட்டேன்டாண்டு 2019ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் ஐபிஎல் கிண்ணத்தை வாங்கினிச்சு எம்ஐ டீம். இதன் மூலம் 5 முறை ஐபிஎல் கிண்ணத்தை பெற்ற ஒரு அணியாக எம்ஐ டீம் இருந்துச்சு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தானே பார்த்துட்டு இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்க்க முடியும். எம்ஐ, நீ 5வது முறையாக கப்பை வாங்கியிருக்காய், நான் உன்னை எப்படியாவது சமன் செய்வேண்டாண்டு 2021ஆம் ஆண்டு மீண்டும் கப்பை வாங்கினுச்சு சிஎஸ்கே அணி. சரி, 2022ஆம் ஆண்டு நான் உங்களை எல்லாம் அடித்து ஓட விட வந்துட்டேன்டாண்டு புதுசாக வந்துச்சு ஜிடி அணி, குஜராத் டைட்டன்ஸ் அணி. அதில் குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலாவது அறிமுகமான சீசனில் கிண்ணத்தை சுபீகரிச்சிச்சு 2022ஆம் ஆண்டு. சரி, 2023ஆம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில் எம்ஐ, நீ 5 முறையாட ஐபிஎல் கப்பை வின் பண்ணுறிக்காய், நான் 4 முறை வின் பண்ணுறேன்டா, உன்னை நான் விட மாட்டேன்டா, 5வது முறையும் ஐபிஎல் கப்பை வின் பண்ணி நான் உன்னை சமன் செய்வேன்டாண்டு சிஎஸ்கே அணி 5வது முறை ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றியது 2023ஆம் ஆண்டு. இதன் மூலம் என்னென்னா ஐபிஎல் போட்டிகளில் 5 முறை கிண்ணங்களை சுவீகரித்த 2 அணிகள் இருக்கிறது. அது சிஎஸ்கே மற்றும் எம்ஐ அணிகள் உள்ளது. சரி, 2024
2004ஆம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில் நான் 3வது முறை கிண்ணத்தை வாங்குவேண்டாண்டு வந்துச்சு கேகேஆர் அணி. இல்லை, நான் 2வது முறை ஐபிஎல் கப்பை வாங்குவேண்டாண்டு வந்துச்சு எஸ்ஆர்ஹெச் அணி. 2 அணிகளும் பல பரீட்சை நடாத்தின. இதில் எஸ்ஆர்ஹெச் அணியை வீழ்த்தி கேகேஆர் அணி 3வது முறை ஐபிஎல் கிண்ணத்தை கைப்பற்றியது. சரி, 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டியில் எந்த அணி ஐபிஎல் கிண்ணத்தை சுவீகரிக்கும் என்பதனை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிரிக்கெட் நியூஸ் மற்றும் கிரிக்கெட் சாதனைகள் மற்றும் கிரிக்கெட் தொடர்பான விடயங்களை நீங்கள் சுட சுட அறிந்து கொள்ள ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு சுட சுட ஆறாமல் பார்வையிட முடியும். இதுவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி.